12/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புதன்கிழமை ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை திதி விடியற்காலை 12 மணி 16 நிமிடம் வரை. பூச நட்சத்திரம் காலை 9 மணி 10 நிமிடம் வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. நவராத்திரி, வரலட்சுமி பூஜை மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் 50 வருட பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரீகல் ஜுவல்லர்ஸ், the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சில சூட்சுமமான சில நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே நமக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு பெண்கள் சந்தோஷம் அடைவீங்க. குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்தி கொள்வீங்க. தகப்பனார் என்ன வழியில் போகிறாரோ அந்த வழியிலேயே நீங்கள் செல்லணும். தாயார் சொன்ன அறிவுரையை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கணும். இந்த மாதிரிலாம் உங்கள் குழந்தைங்க செய்வாங்க. அதே நேரம் பாருங்கள், தொழில் ரீதியில் சில அற்புதமான நிகழ்ச்சிகள் நடக்கும். தனவரவு அதிகரிக்கும், பொன்பொருள் சேரும், புகழ் கூடும். அந்நியவர்களுடைய ஆலோசனையை கேட்காதீங்க. திடீர்னு நட்பு வரும், யாருன்னே தெரியாமல் அந்த நட்பை நீங்கள் தவிர்த்திடுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அதிக நாட்டம் செலுத்துவீங்க. குழந்தைங்க ஆசிரியர்களால் ரொம்ப பாராட்டப்படுவாங்க. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 3. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் கண்ட கனவுகள் பலிக்கும். பலிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நிறைவேறும். ஏன்னா காரணம் பார்த்திங்களா, ரிஷபராசி பொறுத்தளவு பாருங்கள், இன்றைக்கி 3ஆம் இடத்துல சந்திரன் பூச நட்சத்திரத்தில் வர்றாரு. இன்றைக்கி பார்த்திங்களா ஆடி அமாவாசை வேறு. ஆடி அமாவாசையில் கனவு கண்டா பலிக்கும். எப்பவுமே மூதாதையர்களை வணங்குகின்ற நீங்கள் உங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஈக்குவலாக வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். திருமண தடைகள் நீங்கி அற்புதமான மனசுக்கு ஏற்ற திருமண வாழ்க்கை அமையும். குழந்தைகளின் கல்வி விஷயங்கள் சிறு சிறு தடைகளை கொடுத்து அற்புதமான வளர்ச்சி ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஏற்கனவே கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் மீண்டும் மீண்டும் கடன் கொடுக்க முயற்சிப்பீங்க. அதை தவிர்த்துருங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் இலகிய மனசாக இருக்கிறனால கடன் கேட்டால் உடனே கொடுத்துருவீங்க. அதை இன்றைக்கி தவிர்த்துருங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரியினுடைய பாராட்டு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு புதிய சந்தர்ப்பம் கிடைச்சி புகழ் பெற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய புத்தி கூர்மையும் ஜனரஞ்சகமான பேச்சும் உங்கள் குடும்பத்துக்கு லாபத்தை தரும். உழைப்பின் மீது அதிக அக்கறை கொள்வீங்க. எதையும் விட்டு கொடுத்து போகுவீங்க. ஒரு தற்பெருமை இல்லாமல் பொதுநலவாதியாகவே இருப்பீங்க. காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் அரவணைச்சு போகணுன்ற ஒரு நோக்கோடு இருக்கக்கூடிய ராசி நீங்கள். ஏன்னா ஒரு வித்யாகாரகன். திடீர் அதிர்ஷ்டம் மூலமா உங்களுக்கு தனலாபம் பெருகும். நீங்கள் வீடு எப்படி கட்டணும்னு சொல்லி கனவு கண்டீங்களோ அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூட நாள் இது. இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த அனைத்தும் கிடைக்கின்ற நாள் தான் என்று. தேவையில்லாத கையெழுத்து போட வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அரசியலில் ஆதாயமும் அனுபவமும் கிடைக்கின்ற நன்னாள். குழந்தைகளின் கல்வி விஷயங்கள் நல்ல நிலையில் இருக்கும். அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள்.
இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நன்னாள். காரணம் என்ன அப்படின்னா, கடகராசிக்குள்ளேயே குரு இருக்கார். ஆனால் குரு கம்பஸ்டாக இருக்காது. கம்பஸ்ட்னா எரிஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம். குருவுடைய வேல்யூ கம்மியாகிடுச்சு. கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரி திகில் இருந்துகிட்டே இருக்கும். கடனை இப்போ கட்ட போகிறோம், இவ்வளோ லோன் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாதிரி தனப்பெருக்கம், தன வரவு அது உங்களுக்கு பயத்தை போக்கிடும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, மனைவி சொல்லு தான் மந்திரம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனாவே தொழிலில் நல்ல புதிய ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும், தனப்பெருக்கத்தை கொடுக்கும். தேவையில்லாத கலக்கத்திற்கு ஆளாகாதீங்க. குழந்தைங்களை அதிகமாக கண்டிக்காதீங்க. குழந்தைங்களை அதிகமாக கண்டிக்கும்போது அவங்க மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுறாங்க. காரணம் என்னென்னா, 5 குடையவர் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கு. தகப்பனை கண்டாவே பயம் இருக்குது. ஆனால் பயத்தோட பாசம் இருக்கணும். அதுதான் ஒரு பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் நல்லா வளர்ச்சி வளர்கிறதுக்கு அவங்கள சுதந்திரமாக விடுங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த சபதம் எடுத்துருவீங்க, இனிமேல் குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்களா, வியாபாரிகளுக்கு சிறு சிறு தடங்களும் உருவானா கூட உங்களுடைய முயற்சி பல வெற்றிகளை தரும். உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சியும் பதவி உயர்வும் தேடி வரும். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் வருவதோடு அரசாங்க விருதுகளும் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, பச்சை. நீங்கள் வெளிப்படக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலேயே இதுவரும் சந்திக்காத ஒரு நிகழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க. காரணம் என்னென்னா, கோச்சார ரீதியில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சதுனால புதிய தொழில், அதே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சில பிரச்சனைகளில் தலையீடு பண்ணிட்டு கடன் பிரச்சனையும் இருந்தது. அதெல்லாம் தீர்வு பண்ணுறதுக்கு ஒரு உகந்த நாள் தான் இன்று. என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் குழப்பத்திலே இருக்கீங்க. அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் குரு பார்க்க கோடி புண்ணியம். இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது, இந்த மாதிரியே ஏற்பட்டு இருந்த ஒரு சூழல் விலகி லாபகரமான வாழ்க்கைக்கு வாழக்கூடிய ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நன்னாள். மனைவி மக்களுக்கு உங்களுக்கு முடிஞ்சளவு அன்பு பண்பு காட்டுவீங்க. ஏன்னா எப்போவுமே மனசுக்குள்ளேயே ஒரு சோகத்தை வச்சுட்டே இருந்தவங்க இன்றைக்கி தான் தெளிவடைஞ்சு காணுவீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். கன்னி ராசி நேயர்களே, எதிலும் வெற்றி, எங்கே போனாலும் வெற்றி அப்படின்ற ஒரு நோக்கோடு தான் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கி நம்ம இருந்ததே நல்ல மூஞ்சியில் முடிச்சிருக்கிறன்ற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உருவாகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் செய்த புண்ணியங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சனியினுடைய பார்வையும் இருக்கிறனால ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. வயிறு சம்பந்தமான விஷயங்கள், பாதம் எரிச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடிய ஒரு நன்னாள் தான். குழந்தைங்களுடைய கல்வி விஷயத்துக்காக அதிக போராடி அந்த இடத்த சீட்டு வாங்கிடுவீங்க. சிறந்த ஆசிரியர்களும் கிடச்சிருவாங்க. அதே நேரம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சில குழப்பங்கள் இருந்தால் கூட அது சாதுரியமாக சமாளித்து விடுவீங்க. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். கலைத்துறையில் அற்புதமான யோக பலன்களை காணுவீர்கள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சிவா விஷ்ணு. துலா ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதம் நிகழப்போகின்ற ஒரு நன்னாள்.
குருவோட சந்திரன் சேர்ந்திருக்கும் போது கஜகேசரி யோகம், அது கூட சூரியனும் சேர்ந்திருக்காரு, அது சிவராஜ் யோகம்னு சொல்லலாம். நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப பெறுவீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு சபதம் போடுவீங்க, நாம் இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், இனி அந்த பழக்கத்துக்கு உள்ளே போக மாட்டேன்னு சொல்லி ஒரு சபதம் போடுவீங்க பாரு. அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் போடுற ஒரு அற்புதமான ஒரு முடிவு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்துகிட்டு இருந்தது. யாரோட பழகினாலும் யாருமே நல்லவங்களாகவே தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு தான் இனிமேல் இருப்பீங்கன்றது முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். குழந்தைகளின் கல்வி விஷயங்களுக்கு அதிக சிரமத்தை எடுத்துப்பீங்க. ஆனால் அது சிரமம் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் உருவாவதுடன் அவர்கள் அரசியல், அரசாங்கம் சம்பந்தமான துறையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காமதேனு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசியில் பிறந்துட்டாவே கொஞ்சம் கோபம், கொஞ்சம் ரோசம் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, விருச்சிகம்னாவே போர்க்குணம் கொண்ட ஒரு ராசி. அந்த ராசியாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கான்னு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களால் மற்றவங்களுக்கு தான் லாபமே தவிர உங்களுக்கு லாபம் இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் எல்லாம் இன்னையோட முடிஞ்சதுங்க. தனித்தன்மை வாய்ந்தவராக விளங்குவீங்க. நம்ம இன்றைக்கி சுயமாக தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி சுயமாக ஆரம்பிக்கக்கூடிய திட்டம் போடுவீங்க. அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு ஏற்படும். சகோதரத்துவம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தாய் தந்தையர் உங்களுக்கு அற்புதமாக இருப்பாங்க, பக்கபலமாகவும் இருப்பாங்க. பண்பு, பாசம் எல்லாமே கொடுத்தோம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் என்ன வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத முடிவெடுத்து தான் நீங்கள் செயல்படுத்துவீங்க. திருமண தடைகள் நீங்கும். அதே நேரத்தில் வெளியூர் செய்திகளும் சரி, வெளிநாட்டு செய்திகளும் சரி உங்களுக்கு மன நிம்மதியை தரும். தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திடுவீங்க. தேவையானவற்றை செலவு செய்வீங்க. எதிரே ஒரு கணக்கு வழக்கு போட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நகர்த்துவீங்கன்றதை இன்றைக்கி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய வாய்ப்பு இன்று வருகிறது. கண்ட கனவுகளுக்கு நனவாகக்கூடிய வாய்ப்பு இன்று வரும். காரணம் என்ன அப்படின்னா, 12ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்கும்போது என்ன, சந்திர மங்கள யோகம். உங்கள் அறிவுக்கேற்றவர்கள் உங்கள் சாதகமாக உங்களுக்கு செயல்படுவாங்க. இப்போ மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்மள்ட்ட பேசினா தான் நம்மளுக்கு பிடிக்கும். நம்ம ஒரு பேச்சு பேசுகிறது எதிரில் ஒருத்தர் பேசினாலும் ஒத்து வரலன்னு வச்சுங்களேன், அது தொழில் ரீதியிலும் சரி இருக்காது, குடும்ப ரீதியிலும் சரி இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் இன்று. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியனும் குருவும் அமர்ந்திருக்கும் போது அரசாங்கம், அரசியல்வாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொடுத்த கடனை திரும்பி வாங்கிடுவீங்க. அதே மாதிரி வாங்கின கடனையும் திருப்பி கொடுத்துருவீங்க. எல்லா விதத்துலேயும் ஒரு தெளிவாகவே இருக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்றைய நாள். இன்றைய நாள் உங்களுக்கு கலைத்துறையில் ஒரு சிறப்பான ஒரு நற்செய்தி வரும். வில்லனாக இருந்தோம், இப்போ ஹீரோ ஆகிட்டோம். இப்போ காமெடினாக இருந்தோம், ஆனால் ஹீரோ ஆகிட்டோம். அந்த மாதிரி ஒரு விபரீத ராஜயோகத்துக்கு வாய்ப்புகள் இன்று தேடி வரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, எதையும் சாதுரியமாக வெல்லக்கூடியவங்க நீங்கள். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீங்க. எவ்வளோ தான் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினாலும் நேரம்னு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா என்ன தான் திறமைகள் இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை அடைய முடியுன்றது உறுதிப்படுத்தக்கூடிய நன்னாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாத்துக்கும் கிடைக்குதா, கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மனத்தாங்கல் இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. காரணம் என்னன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காரு. நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஏதோ ஒன்று சொல்ல போய் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தோணும். காரணம் என்னன்னா, 2இல் ராகு அமர்ந்திருந்தாவே நெகட்டிவாகவே பேச சொல்லும், பாசிட்டிவ் திங்கிங்காகவும் வரவே வராது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சந்திரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. தூண்டுதல் அப்படின்றது இன்னொருத்தர் மூலிமா தூண்டுதலில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் சுய சிந்தனையில் பேசலை.
அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்கன்னா அமைதியாக இருந்து சாதிக்கிறது தான் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தும். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்ற மாதிரி பொது இடங்களில் அதிகமாக பேச வேண்டாம். கல்வியில் குழந்தைங்களுக்கு அற்புதமான யோகம், கலைத்துறையினர்களுக்கு அபரிதமான லாபம் என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம் ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை. கும்பராசி நேயர்களே, கொடுத்து சிவந்த கரங்கள். எல்லோருத்துக்கும் பார்த்தீங்களா நல்லது செய்யணுன்னே நினச்சிட்டு இருப்பீங்க, நல்லது தான் செய்வீங்க. யாராவது உங்களுக்கு கெட்டவங்கன்னா உடனே வெளியே அனுப்பிச்சிடுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்களா கணவனாகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லாமே தன்னை போலவே இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்மணி நீங்கள். ஏன்னா எப்பவுமே ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீங்க, ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த எளிமைக்கு கிடைத்த பரிசு என்னென்னா உங்களுக்கு கடவுளுடைய வரப்பிரசாதம், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. என்றைக்குமே இறைக்கிற கணவர் தான் சுரக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அது வேறு பழமொழிங்க. நீதி நேர்மை ஞானியம் சத்தியம் இருந்தால் தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். காரணம், கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய புதன் 6ஆம் இடத்துல. உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு உங்கள் தொழிலில் புகழ் பெற்று பல விதத்தில் லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமையும். கல்வியில் குழந்தைங்களுடைய வளர்ச்சி அற்புதம். அதே நேரத்தில் பார்த்திங்களா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான அமாவாசை நாள் இன்று. அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். மீனராசி நேயர்களே, எதற்குமே கவலைப்பட மாட்டீங்க, ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் கவலைப்படுவீங்க. அது கவலைப்படக்கூடிய விஷயமே இல்லை. யானை போகிற வழியே எங்களுக்கு தெரியல, எறும்பு போகிற வழி தெரியுதுன்ற மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுவீங்க, பெரிய விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி மன அமைதியோட மன தெளிவோடு சில முடிவெடுப்பீங்க. பொது வாழ்க்கையில் தான் உங்கள் வாழ்க்கை மனசு இருந்துகிட்டே இருக்கும். 4 பேர்த்துக்கு சேவை செய்யணும், 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் ஓடிட்டுருக்கும். அப்படியே குடும்பத்தை திருப்பி பார்த்தா குடும்பத்தில் இருக்கிறத விட வெளி வட்டாரத்தில் தான் அதிகமாக இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உபய ராசியில் பிறந்துட்டீங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் அமர்ந்துட்டாங்க. உங்களுடைய அறிவு வச்சு தான் மற்றவங்களுக்கு நீங்கள் பாடம் கற்றுக் கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி, இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டே இருப்பீங்க. அதை கேட்டவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. அது இன்றைக்கி நடக்க போகுதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய கல்வி விஷயங்கள் ஒரு அற்புதமான யோகத்தை தரும். அவங்களுடைய ஞாபக சக்தி உங்களுக்கு பிரமிப்பை கொடுக்கும். அதே நேரம் மனைவியினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா ஒரு அற்புதமான மனைவி. நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே பொறுமையாகவே இருந்து ஒரு பூமாதேவி மாதிரி எதையும் தாங்கும் ஒரு இதயம் கொன்ற மனைவி உங்களுக்கு. அதே நேரத்தில் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா தொழில் அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. நவராத்திரி, வரலட்சுமி பூஜை மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் 50 வருட பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai.